ஐந்தாவது மந்திரம். சகோவாச்ச நவ அரே பத்யுக்காமாய பதிப்ரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்ரியோ பவதி நவ அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி நவ அரே புத்ராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்ரா பிரியா பவந்தி நவ அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி நவ அரே பிரம்மண காமாய பிரம்ம பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பிரம்ம பிரியம் பவதி நவ அரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி நவ அரே லோகானாம் காமாய லோகா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய லோகா பிரியா பவந்தி நவ அரே தேவானாம் காமாய தேவா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவா பிரியா பவந்தி நவ அரே பூதானாம் காமாய பூதானி பிரியாணி பவந்தி ஆத்மனஸ்து காமாய பூதானி பிரியாணி பவந்தி நவ அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய सर्वं प्रियं भवति
ஆத்மா வா அரே த்ரஷ்டவ்யக ஸ்ரோதவ்யோ மந்தவ்யக நிதித்யாசிதவ்யோ மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தர்ஷனேன ஸ்ரவணேன மத்யா விஞ்ஞானேன இதம் சர்வம் விதிதம். எது சாத்திய ஆபாசம் என்பதை யாக்ஞவல்க்யர் முதலில் காட்டுகின்றார். சாத்திய ஆபாசம் என்றால் நம்முடைய அறிவுக்கு சாத்தியமாக தெரியும், ஆனால் சற்று விசாரம் செய்து பார்த்தால் அது சாத்தியம் அல்ல. நாமே அதை அடைந்தால் நீக்கி விடுவோம். எந்த ஒன்றை நாம் அடைந்தால் அதை நாம் நீக்க மாட்டோமோ அதுதான் உண்மையான சாத்தியம். எந்த ஒன்றை நாம் அடைந்தால் நாமே அது வேண்டாம் என்று நீக்கி விடுவோமோ அது சாத்தியம் அல்ல. நாம் எதை நீக்குவோமோ அதை சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம், அது சாத்தியமல்ல என்று காட்டி வருகின்றார். அதில் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். முதலில் வித்தம், ஜடமான பொருள்கள் சாத்தியமாக தெரியும். அதற்கு பிறகு உறவுகள், மனிதர்கள் சாத்தியமாக நமக்கு தெரியும். இவைகள் அனைத்தும் சாத்தியமல்ல, ஆனால் இவைகள் அனைத்தும் சாதனை. பிறகு எது உண்மையான சாத்தியம் அதை நாம் படிப்படியாக பார்த்தோம். எதை நாம் விரும்புவோமோ, எது நமக்கு பிரிய விஷயமோ அது சாத்தியம் என்று முதல் கருத்தாக பார்த்தோம். எது பிரேமாஸ்பதம் தது சாத்தியம். பிறகு எது எனக்கு பிரியமாக இருக்கும் என்று கேள்வி வரும்பொழுது நான் விரும்புவது ஆனந்தம் என்று பார்த்தோம். எதை நான் விரும்புகின்றேனோ அது சாத்தியம்னு பார்த்தோம். நான் விரும்புவது ஆனந்தம் என்று இரண்டாவதாக பார்த்தோம். பிறகு அடுத்ததாக பார்த்தது, மூன்றாவது கருத்தாக பார்த்தது, நான் என்னை விரும்புகின்றேன். என்னை நான் விரும்புவதனால் நான் விரும்புவது ஆனந்தம். என்னை நான் விரும்புவதால் இந்த நான் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். நான் அல்லது ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று பார்த்தோம். பிறகு ஒரு சந்தேகம் வரலாம், நான் என்னை மட்டும் விரும்புவதில்லை, எத்தனையோ பொருள்களை விரும்புகின்றேன் என்றால் அந்த பொருள்களெல்லாம் எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதனால் விரும்புகின்றேன். எந்த பொருள்களை நான் விரும்புகின்றேன் என்று சொல்கின்றேனோ அது ஆனந்தத்தை கொடுப்பதில்லை என்றால் நான் அதை விரும்புவதில்லை. ஆகவே மற்ற பொருள்களையெல்லாம் ஒரு நிபந்தனையுடன் நான் விரும்புகின்றேன். ஆனந்தத்திற்கு சாதனையாக இருப்பதனால் அதை விரும்புகின்றேன். ஆனால் என்னை நான் விரும்புவது எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. பிறகு அது சகஜமாக இருக்கிறது, யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. ஒரு பொருளில் நமக்கு விருப்பம் வரணும்னா அதனோட பழகி சம்பந்தம் வைத்து தான் விருப்பம் வரணும். ஆனால் என் மீது இருக்கின்ற விருப்பம் சகஜம், இயற்கையாக இருக்கின்றது. பிறகு அவரவர்களை விரும்புவது சாமான்யமாகவும் இருக்கின்றது, நிருபாதிகமாகவும் இருக்கின்றது. எந்த நிபந்தனை இல்லாமலும் விரும்புகின்றோம். ஆகவே நம்மை நாம் விரும்புவது பூர்ணமாக இருக்கின்றது. நாம் உண்மையிலேயே விரும்புவது ஆனந்தம். ஆகவே ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். இதுவரை நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ மேலும் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்னை நான் விரும்புவது என்ற இடத்தில் பல சமயங்களில் என்னை நான் வெறுத்து கொள்கின்றேன். எப்பொழுதுமே என்னை நான் விரும்புவதில்லையே. என்னை நான் விரும்புகின்றேங்கிறதுலையும்
உண்மை இருக்குது, ஆனால் என் மீதும் எனக்கு வெறுப்பு வருகின்றது. அது மட்டுமல்ல, சிலர் தன்னை அழித்தும் கொள்கின்றார்கள், தற்கொலையும் செய்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் அவர்களை வெறுத்திருந்தால் தன்னுடைய உயிரை அழித்து கொள்வார்கள். அப்போ தற்கொலை செய்பவன் அவனை அவன் விரும்பி இருந்தால் ஏன் செய்கின்றான் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. அதற்கு நாம் இப்பொழுது பதில் பார்க்கலாம். ஒருவன் தன்னையே அழித்து கொள்கின்றான் என்றால் ஒரு கோணத்தில் பார்த்தா அவனை வெறுப்பது போல் தெரிகின்றது. ஆனால் இங்கும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்திலும் அவனை அவன் விரும்புகின்றான். எப்படி? அவன் அதிகம் விரும்பிய காரணத்தினால்தான் தற்கொலையை செய்து கொள்கின்றான். எப்படி என்றால், அவனுக்கு ஒரு சூழ்நிலை வாய்க்கின்றது, அந்த சூழ்நிலை அவனுக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அவன் மீது அவனுக்கு அன்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று அவனுடைய புத்தி தவறாக ஒரு முடிவை எடுக்கின்றது. இது புத்தியில் இருக்கிற மிஸ்டேக். அந்த கஷ்டமான சூழ்நிலை அவனுக்கு வேண்டாம்னு அவன் விரும்புகிறான். காரணம் என்ன? தனக்கு சுகத்தை விரும்புகின்றான், தன்னை விரும்புகின்றான். அப்போ தன்னை அவன் விரும்பிய காரணத்தினால் தனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி, ஆனால் அவன் ஒரு ராங் டிசிஷன், தவறான முடிவுக்கு வர்றான். நம்ம அழிச்சிட்டோம்னா இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று தற்கொலை செய்பவனும் கூட தன் மீதுள்ள விருப்பத்தினால் தான் செய்கின்றான். அந்த நேரத்தில் அவன் தவறான முடிவை எடுக்கின்றான். சில பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்து தப்பித்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமோ, அப்பா நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் புத்தி வந்துடும். அந்த நேரத்தில் வர்ற ஒரு மிஸ்டேக், அவ்வளோதான். அதற்கு பிறகு வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பு வந்துடும். அதுக்காக நம்ம தற்கொலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம், ஏன்னா அதை தப்பிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம அழிச்சிக்கிற இடத்துலையும் கூட நம்மையே நாம் விரும்புகின்றோம். ஆகவே தற்கொலை செய்பவர்களும் கூட அவர்கள் விரும்புகின்றார்கள். பிறகு சில சமயம் வெறுப்பு வருகிறது என்றால் அவர்களை அவங்க ரொம்ப விரும்பினதுனால தான் வெறுப்பு வருது. உதாரணமாக, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை இருக்கு, அவர்களுடைய குழந்தை சரியாக படிக்கலை, தப்பு பண்ணுறான்னா அந்த குழந்தை மீது வெறுப்பு வருகிறது. பக்கத்து வீட்டு குழந்தை நடவடிக்கை சரியில்லை, படிக்கலைன்னா வெறுப்பு வர்றதில்லை. காரணம் என்ன? அந்த குழந்தை மேலே பற்று இல்லை. எப்படி இருந்தால் என்ன, நம்ம குழந்தைங்கும் போது பற்று விருப்பம் இருக்கிறதுனால தான் அது சரியா இல்லை, அதனுடைய வாழ்க்கையை அதுவே அழித்து கொள்கின்றது என்று நிலையை பார்க்கும் பொழுது அந்த பற்று தான் வெறுப்பாக மாறுகின்றது. ஆகவே இந்த இடத்துல வெறுப்பு அப்படிங்கிறது பற்றினுடைய வேறு விதமான தோற்றம். பற்று வேறு வேஷத்தை போடும் பொழுது அது வெறுப்பாக மாறுகின்றது. அதனால இங்க பற்றுக்கு எதிர்ச்சொல் வெறுப்பு கிடையாது. பற்றினுடைய வேறு ஃபார்ம், வேறு விதத்தில் வெறுப்பாக மாறுகின்றது. அந்த வெறுப்பே எதை காட்டுகின்றதுன்னா பற்று இருக்கின்றதுங்கிறத காட்டுகின்றது. அப்படி நம்மீது வருகின்ற வெறுப்பு நம்மீதுள்ள பற்றைத்தான் மீண்டும் நிலைநாட்டுகின்றது. பிறகு அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம். சில பேர் தற்கொலை பண்ணாமல் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்கிறார்கள், தனக்கே அழிவை கொடுத்து மற்றவர்களுக்காக சில தியாகம் செய்கிறார்கள், அவர்கள் மீது பற்று வைக்கவில்லை அல்லவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். தனக்கு கிடைக்கின்ற சொத்துக்கள் அனைத்தையும் சில பேர் தியாகம் செய்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பொருளை அவங்க அனுபவிச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அதை தியாகம் செய்கிறதுனால அவர்களுக்கு அதிக சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார்கள். ஒரு பொருளை நானே சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு சுகம் இருக்குது, எனக்கு பசி இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும் பொழுது என் மீது எனக்கு பற்று இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அப்போ என் மீது எனக்கு பற்று இருக்கின்றது. எப்படி என்றால் அந்த இடத்துல மனம் கொஞ்சம் அதிக ஒரு விதத்தில் உயர்ந்திருக்கின்றது, ஹையர் ஹாப்பினஸுக்கு போயிடுது. எப்படின்னா தியாக சுகம் இருக்கே அது உண்மையிலேயே போக சுகத்தை விட அதிகமான சுகம்.
ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனால வர்ற சுகத்தை விட அதை தியாகம் பண்ணுறதுனால சுகம் அதிகம். தைத்திரியோபனிஷத்தில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு லோகத்தில் இருப்பவர்களுக்கு வைராகியத்தினாலேயே அந்த லோகத்தில் இருந்தால் என்ன சுகம் கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு சுகம்னு படிச்சிருக்கோம். அப்படி வைராகியத்தினாலும் தியாகத்தினாலும் ஒருவன் சுகத்தை அடைகின்றான் என்றால் அவர்களும் அவர்களை நேசிக்கின்றார்கள். பிறகு இந்த உலக வழக்கில் விவகாரத்தில் யாரை நம்ம சுயநலவாதி, யாரை தியாகி அல்லது நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, யார் மிக கீழான நிலையில் இல்லாமல் இப்போ உணவோ பொருள்களோ மற்றவைகளையோ விட்டு கொடுத்து சுகத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களை நம்ம உயர்ந்தவர்களாக கூறுகின்றோம். உண்மையிலேயே வியாவகாரிக நிலையில் அது உண்மைதான். தானே சுயநலமாக அனுபவிக்கிறத விட விட்டு கொடுக்கிறதுனால வர்ற சுகம், தியாகத்தினால வர்ற சுகத்தை அனுபவிக்கின்றார்கள்னா அந்த நேரத்தில் அவர்களுடைய மனம் உயர்ந்திருக்கின்றது. அப்படி உயர்ந்து வர்ற மனது தான் கடைசியில் வேதாந்தத்திற்கும் வர முடியும். ஆனாலும் அனைவரும் அவர்களை நேசிக்கின்றார்கள். இது விதிவிலக்கே கிடையாது. இப்போ எல்லோரும் அவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள். இப்போ அவரவர்களை முழுமையாக நேசிக்கின்றார்கள். பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எல்லோரும் ஆனந்தத்தை தான் நேசிக்க முடியும். எல்லோருக்கும் ஆனந்தந்தான் வேண்டும். எல்லோரும் அவர்களை நேசிக்கிறார்கள். ஆகவே ஆத்மாவும் ஆனந்த சொரூபமும் ஒன்று. இப்போ நம்முடைய லட்சியம் என்ன? எது ஆனந்தமாக இருக்கிறதோ அது சாத்தியம் என்றால் நான் அல்லது ஆத்மா ஆனந்த சொரூபம். ஆகவே ஆத்மாதான் சாத்தியம். அப்படி என்றால் அனாத்மா சாத்தியம் அல்ல, அனாத்மா சாதனை. இப்போ என்னுடைய மனதுக்கு அனாத்மா சாத்தியமாக தெரிகிறதேனா அது அறியாமை. அப்போ இங்கே யாக்கியவல்யர் என்ன செய்கின்றார்? முதல் பகுதியில் நீ எந்த ஒரு அனாத்மாவை நேசிக்கின்றாயோ அந்த ஒரு அனாத்மாவை நேசிப்பதற்கு காரணம் அந்த அனாத்மா ஆத்மாவாகிய உனக்கு சாதனையாக இருப்பதனால். இனி ஒரு நியாயமும் இருக்கு. சாத்திய இச்சா சாதனே கச்சதி அப்படின்னு சொல்லி, அதாவது சாத்தியத்தில் இருக்கிற விருப்பம் சாதனையிடம் செல்லும். நமக்கு ஒரு சாத்தியத்தில் விருப்பம் இருக்கு, அந்த லட்சியத்தில் விருப்பம் இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லட்சியத்தை கொடுக்கிற சாதனையில் விருப்பம் மாறிவிடும். நம்முடைய கவனம் விருப்பம் எல்லாம் அதில் தான் இருக்கும். அதைத்தான் நம்ம நேசிக்கிற மாதிரி நமக்கு தெரியும், அதைத்தான் நேசிப்போம். ஒருவர் நல்லா தூங்குறது தான் சாத்தியம்னு வச்சுக்குவோமே, அவர் எதை நேசிப்பார்? பெட்ரூமை நேசிப்பார், பெட்டை நேசிப்பார், அதுக்கு தகுந்த காட்டு வாங்குவார், அதுக்கு தகுந்த சூழ்நிலையெல்லாம் அன்பு செலுத்துவார். அது மீது அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதையெல்லாம் உண்மையில் அவர் நேசிக்கல. அவர் நேசிப்பது உறக்கம். அதே போல் ஒரு விதமான சுவையில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்னா எந்தெந்த பதார்த்தம் நமக்கு சுவையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த பதார்த்தத்தை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே அது மேல் இருக்கிற பற்று, அதற்காக அதை நாம் நேசிக்கவில்லை, அதனால் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, அதனால் அதை நான் நேசிக்கின்றேன். இப்போ இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தும் நான் அதை நேசிக்கின்றேன்னு சொன்னோம்னா அது சாதனை. ஏன் நான் நேசிக்கின்றேன்? நேசிக்கின்ற எனக்கு அது இன்பத்தை கொடுக்க ஒரு கருவியாக இருக்கிறது. இப்போ நம்ம வேதாந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி, உபனிஷத்திலிருந்து அறிவு வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, நாம் எந்த சாதனையை நேசிக்கிறோமோ அந்த சாதனையே சாத்தியமாக நினைச்சிடறோம். அதற்கு மேலே நமக்கு தெரிவதில்லை. நம்ம எதை விரும்புகிறோங்கிறது நமக்கே தெரியல. நம்ம மனதிற்கு எதில் விருப்பம் வருதுன்னா சாதனைகளில் விருப்பம் இருக்கு. காரணம் என்னன்னா சாத்தியத்தை அது கொடுப்பதனால. இங்கே என்ன சாத்தியம்? எனக்கு ஆனந்தம்ங்கிற சாத்தியத்தை கொடுக்கறதுனால அது சாதனையாக இருக்குது.
அப்ப இங்க யாக்ஞவல்யர் நம்ம இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க விரும்புகின்றார். நான் எதையும் நேசிக்க முடியாது, நான் நேசிக்கிறதெல்லாம் ஒரு நிபந்தனைக்குட்பட்டது. அது எனக்கு சாதனையாக இருந்தால், அது எனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறதுனால அதை நான் நேசிக்கிறேன். ஆகவே எதுவுமே எனக்கு பூர்ணமான முழுமையான சாத்தியம் அல்ல. பிறகு எது என்னுடைய சாத்தியம், அது இரண்டாவது கருத்தா சொல்ல போகின்றார். இப்ப முதல் கருத்து, இந்த உலகத்துல எதன் மீதெல்லாம் நாம் அன்பு செலுத்துகின்றோமோ அல்லது விருப்பம் வைத்துள்ளோமோ அந்த விருப்பம் முழுமையானதல்ல, அது சாத்தியமாகி விடாது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், எதை நம்ம விரும்புகிறோமோ அதுதான் சாத்தியம்னு பார்த்துட்டோம். உடனே நமக்கு ஒரு வியாப்தி சொல்ல தோணும், எதை நான் விரும்புகின்றேனோ அது சாத்தியம், என்னுடைய புத்திரனை நான் விரும்புகிறேன் அது சாத்தியம் அப்படின்னு சொல்ல தோணும். இந்த இடத்துல எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், நான் அந்த புத்திரனை விரும்புறது உண்மைதான், காரணம் என்னன்னா அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதனால், எனக்கு அது பிரயோஜனம் இல்லை, எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை என்றால் அதை என்னால் விரும்ப முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் எந்த பொருளும் எந்த மனிதர்களும் யாரும் சாத்தியமல்ல, அனைத்தும் சாதனை. அந்த சாதனையில் இருக்கிற அன்பு இருக்கட்டும். இந்த சாதனைன்னு சொல்லும் பொழுதே அது வேண்டாம்னு நம்ம சொல்லவில்லை. அந்த உறவுகளாகட்டும் பொருள்களாகட்டும் நமக்கு தேவை, அதனால தான் சாதனை சாதனைன்னு சொல்றோம். ஆனா நம்முடைய லட்சியம் அது அல்ல, அது ஒரு சாதனை. அந்த கருத்தை தான் இந்த பகுதியில் சொல்கின்றார். இப்ப எப்படி யாக்ஞவல்யர் சொல்கின்றார்னு பார்ப்போம். இந்த 5வது மந்திரத்துல 4 கருத்துக்கள்னு பார்த்தோம். முதல் கருத்து நம்ம சாத்திய ஆபாசத்தை காட்டுவது, சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியம்னு நினைச்சிட்டோம், அதல்ல, அது வெறும் சாதனை தான்னு காட்டுகின்றார். சில உதாகரணங்களை எடுத்துக் கொள்கின்றார். நீ இந்த பொருளை விரும்புவது அந்த பொருளுக்காக அல்ல, நிபந்தனையற்ற அன்பு நீ அங்கு வைக்கவில்லை, அதனால உனக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால தான் நீ அதை விரும்புகின்றாய். ஆகவே அது உன்னுடைய முழுமையான லட்சியம் அல்ல, அது ஒரு சாதனை தான், உன்னை பக்குவப்படுத்த ஒரு சாதனை தான். அக்கருத்தை கூறுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், சகோவாச்ச 5வது மந்திரம் 4வது பகுதி 2வது அத்தியாயம். இதற்கு முன் மந்திரத்தில் என்ன ஆச்சு, கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது யாக்ஞவல்யர் மைத்ரேயி காத்யாயினி இருவரிடம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு சந்நியாசத்திற்கு செல்கின்றேன்னு சொல்லும் பொழுது காத்யாயினி மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டால், மைத்ரேயி கேட்டா, இந்த சொத்துனால அமிர்தாஸ்யாம் தேன கிம் அமிர்தாஸ்யாம், இதனால நான் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமான்னு கேட்டால் முடியாது என்று சொல்லி, பிறகு நான் உனக்கு எதனால் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமோ அதை கொடுங்கள் என்று கேட்க உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். ஏகி ஆஸ்வ, நீ வா அமர்ந்துகொள், நான் சொல்ற வார்த்தையை நிதித்யாஸ்யஸ்வன்னு சொல்லியிருக்கார். வியாச்சக்ஷாணஸ்யமே நிதித்யாசஸ்வ, நான் சொல்ற இந்த வாக்கியத்தை நல்லா கவனமா ஆழ்ந்து சிந்திச்சு புரிந்துகொள் என்று சொல்லி இப்பொழுதுதான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். அப்ப சகோவாச்சன சக யாக்ஞவல்யக உவாச்ச, யாக்ஞவல்யர் மைத்ரேயிடம் கூறுகின்றார். நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி. நவா அரே, வா அப்படிங்கிறது இலக்கணப்படி வை அப்படின்னு மாறிவிடும். வை அப்படிங்கிற சொல் நிச்சயத்தை குறிக்கின்றது, ஒரு உறுதியை குறிக்கின்றது. வை, வாங்கிறது வைன்னு மாறி, வை அப்படிங்கிற எழுத்து உண்மையில். அரே அப்படிங்கிற சொல் அழைப்பது, அதாவது பெரியவர்கள் சிறியவர்களை அழைப்பது. அது அன்பாம் அழைக்கலாம். ஒருவர் வாடா போடான்னு சொன்னால் அது அன்புல அழைக்கின்றோம். அதே போல குரு சிஷ்யனை அழைக்கின்றார். அரே அப்படின்னு மைத்ரேயை அழைக்கின்றார். அரே மைத்ரேயி பத்யுகு காமாய,
பத்யுகு காமாய அப்படின்னா பதி என்றால் இங்கு கணவன். பத்யுகு காமாய, இந்த இடத்துல காமாயங்கிற சொல்லுக்கு பொருட்டு அப்படின்னு அர்த்தம். ஃபார் த சேக், அதாவது கணவனின் பொருட்டு அப்படின்னு பொருள். கணவனுக்காக, கணவனின் பொருட்டு. பத்யுகு காமாய பதிகி பிரியக, நங்கிற சொல்ல போடணும், ந பவதி. கணவனின் பொருட்டு பதிகி கணவன், ந பிரியக பவதி, பிரியக ந பவதி, விருப்பத்துக்கு உரியவன் ஆவதில்லை. இப்போ இதனுடைய டிரான்ஸ்லேஷன், கணவனின் பொருட்டு கணவன் விருப்பத்துக்கு உரியவன் ஆவதில்லை. கணவனின் பொருட்டு கணவன் விருப்பத்திற்கு உரியவன் ஆவதில்லை. கணவனுக்காக கணவன் விரும்பப்படுவதில்லை. இப்போ ஒரு பத்தினி கூறுகின்றால், நான் என்னுடைய புருஷன் அல்லது என்னுடைய கணவனை நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன். அப்போ இவர் பதில் சொல்றார், மைத்ரேயே சொல்லலாம், நான் கணவனாக உங்களை நான் நேசிக்கின்றேன். யாக்ஞவல்கியர் சொல்றார், கணவனின் பொருட்டு கணவனை மனைவி நேசிப்பதில்லை. பிறகு எதன் பொருட்டு கணவன் நேசிக்கப்படுகின்றான்? ஆத்மனஸ்து காமாய பதிகி பிரியோ பவதி. ஆத்மனஸ்து காமாயன தன் பொருட்டு. இந்த இடத்துல ஆத்மனகன தன் பொருட்டு, காமாயன அதற்காக. ஆத்மனஸ்து காமாயன தனக்காக, தனக்கு உள்ள பிரயோஜனத்திற்காக. தன் பொருட்டு அல்லது தனக்கு பிரயோஜனம் இருப்பதற்காக. இங்க காமாயங்கிறத பிரயோஜனாயன்னு படிக்கலாம். ஆத்மனஸ்து காமாயனா ஆத்மனக பிரயோஜனாய, தனக்கு பிரயோஜனம் இருக்கின்ற காரணத்தினால். இங்க தனக்கு என்ன பிரயோஜனம்? சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற பிரயோஜனம் இருக்கின்ற காரணத்தினால் பதிகி பிரியக பவதி. பதிகி பிரியக பவதினா கணவன் விருப்பத்திற்குரியவன் ஆகின்றான். அப்போ இதனுடைய முழு வாக்கியம் எப்படி வரும்? கணவனின் பொருட்டு கணவன் விருப்பத்திற்கு உரியவன் ஆவதில்லை. கணவனின் பொருட்டு கணவன் விருப்பத்திற்கு உரியவன் ஆவதில்லை. தன் பொருட்டு கணவன் விருப்பத்திற்கு உரியவன் ஆகின்றான். தன் பொருட்டுன தனக்கு பிரயோஜனமாக இருப்பதனால் கணவன் விருப்பத்திற்குரியவன் ஆகின்றான். இப்போ ஒரு மனைவி நான் உங்களை நேசிக்கின்றேன்னு சொன்னால், மேலோட்டமாக அதில் உண்மை இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு உண்மையை பார்த்தா, நீ என்னை நேசிப்பது எனக்காக அல்ல, நேசிக்க முடியாது, என்னால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது, அதனால் நீ நேசிக்கின்றாய். எப்பொழுது அந்த மகிழ்ச்சி இல்லையோ அப்பொழுது நேசிக்க முடியாது. இதே போலதான் இனி எல்லாமே. சிலதெல்லாம் உதாரணமாக சொல்லிட்டு பிறகு சர்வசிய அப்படின்னு போடுறார். இப்போ முதல்ல கணவன் எடுத்துட்டார். உடனே அடுத்தது மனைவி, கணவன் மனைவியை நேசிப்பதை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார். இனிமேல் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்க்க வேண்டாம், இந்த ஒன்றில் பார்த்தோம்னா போதும். அதாவது நவா அரேங்கிற இடத்துல வாங்கிறது வை, அரே அப்படிங்கிறது அழைத்தல். இந்த நாங்கிறது பிரியக ந பவதின்னு சேருகின்றது. இப்போ பத்யுகு காமாய கணவனின் பொருட்டு கணவனுக்காக, பதிகி ந பிரியக பவதி கணவன் விருப்பத்துக்குரியவன் ஆவதில்லை. ஆத்மனஸ்து காமாய தனக்கு பிரயோஜனம் இருப்பதனால் கணவன் விருப்பத்திற்குரியவன் ஆகின்றான். இனி அப்படியே நம்ம வேகமாக செல்லலாம். நவா அரே ஜாயாயை காமாய. ஜாயா என்றால் மனைவி. ஜாயா பிரியா ந பவதி. ஒரு கணவன் மனைவியின் பொருட்டு மனைவியை நேசிப்பதில்லை, மனைவிக்காக மனைவியை நேசிப்பதில்லை. ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. தன்னுடைய பிரயோஜனத்துக்காக மனைவியை நேசிக்கின்றான். இப்போ கணவன் சொல்றான், நான் உன்னை நேசிக்கின்றேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இடத்துல
நான் உன்னை நேசிப்பது என்பது எனக்காக நீங்கள் என்னை நேசிப்பதில்லை, என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம், அதனால் நேசிக்கின்றீர்கள். இந்த ஐ லவ் யூங்கிறதெல்லாம் அவுட் இந்த இடத்துல. ஆனால் ஒன்று, இதை போய் வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. இந்த கிளாஸ் ஸோ ப்ரைவேட் கிளாஸ். இந்த கிளாஸ் நமக்குள்ளே தான் வச்சுக்கணுமே தவிர வீட்டில் போய் இதை சொல்லிடாதீங்க, சொன்னால் அடி தான் விழுகும். இது நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காகவே தவிர இதை போய் கோபத்தில் சொல்கிறது, நீ ஒன்றும் என்ன நேசிக்கல உனக்காகத்தான் அப்படின்னு, அதையும் திருப்பி அவர்கள் சொல்லலாம். ஆகவே இந்த வாக்கியத்தை யாரும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இது அப்படியே சீக்ரெட்டாக வச்சுட்டு நிதித்தியாசனம் தான் பண்ணணும். அதனால் உடனே வெறுப்பு வந்துடக்கூடாது, வைராகியம்தான் வரணும். வைராகியம்னா இப்படி அறிவுபூர்வமாக வரணும். யாரும் யாரையும் நேசிப்பதில்லை, அதே சமயத்தில் யாரும் யாரையும் நேசிக்கிறது இல்லைன்னா நான் போய் எங்காவது காட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா அங்கே போனாலும் வருகின்றது. அதனால தான் சாதனைன்னு சொல்கிறோம். இவைகளெல்லாம் சாதனை. எப்போ இவைகளை எல்லாம் விடலான்னா முழு வைராக்கியம் வந்ததற்கு பிறகு. அது வரைக்கும் இவைகளை நம்ம விடக்கூடாது. உறவுகளெல்லாம் அவசியம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் யாக்ஞவல்கியர். யோசித்து பார்த்தா தான் இதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். யாருமே நமக்கு சாத்தியமல்ல, அது மட்டுமல்ல யாரும் என்னையும் நேசிக்க முடியாது. சில பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு எல்லாத்து மேலேயும் பற்றின்மை வந்துடுது, ஆனால் என்ன நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் என் மீது பற்று இருக்கு, அதனால போக முடியாமல் இருக்கேன்னு சொல்லுவார். அதுவும் போய் நம்மையும் யாரும் நேசிக்கலை, நம்ம போனோம்னா சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், யாராவது ஒரு டெட் பாடி போச்சுன்னா எவ்வளோ பேர் கொண்டாட்டமாக ஆடிட்டு இருப்பாங்க தெரியுமோ. அப்படி நம்ம போனாலும் சந்தோஷப்படுவார்கள். தெரியாது, சொல்ல மாட்டார்கள். நீங்கள் போயிடுவீங்களா அப்படியெல்லாம் சொல்லாதீன்னு சொல்லுவார்கள். அதே சமயம் யாராவது போயிட்டாங்கனாலும் நம்ம சந்தோஷப்படுவோம், அந்த இடம் நமக்கு கிடைக்குது. இதுதான் சீக்ரெட். ஆனால் இதை வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னோம்னா அப்புறம் குடும்பம் ஒழுங்காக நடக்காது. இது வெளியே சொல்லாமல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதே போல நீ ஒவ்வொன்றா சொல்கிறார். அடுத்தது எதற்கு வருகின்றார்? நவா அரே புத்திராணாம் காமாய புத்திராகா பிரியாகா பவந்தி. என்னுடைய குழந்தைகள் அடுத்தது. என்னுடைய குழந்தைகளை நான் நேசிக்கிறேன்னு சிலர் சொல்வார்கள். அதுவும் கிடையாது. அந்த குழந்தை தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வரைதான். ஆத்மனஸ்து காமாய புத்திராகா பிரியாகா பவந்தி. முதல்ல கணவன் உதாரணமாக எடுத்துட்டார், பிறகு மனைவியை எடுத்துட்டார், அடுத்தது புத்திரன். அதற்கு அடுத்தது என்ன? கணவன், மனைவி, மகன். அதற்கு அடுத்து முன்னாடி நிற்கிறது நவா அரே வித்தஸ்ய காமாய. வித்தம்னா பணம். கணவன், மனைவி, குழந்தைக்கு அடுத்தது என்ன ப்ரையாரிட்டி நமக்கு இருக்குது? பணம் தான் நிற்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? பணத்தை தான் நேசிக்கிறேன், பணம்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் உண்மை கிடையாது. அந்த பணம் நமக்கு சுகத்தை கொடுக்கறதுனால தான் அந்த பணத்தை நேசிக்கிறோம். அந்த பணம் என்னைக்கு சுகத்தை கொடுக்கலையோ அப்பொழுது அந்த பணத்தை நேசிக்க முடியாது. ரொம்ப பணம் இருப்பவர்களிடம் சென்று பாருங்கள், அவங்க அந்த பணத்து மேலே வெறுப்பாக இருப்பார்கள். இந்த பணம் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததுன்னு சொல்வார்கள். அப்படி நவா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் ந பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய. அந்த வித்தை நமக்கு சுகத்தை கொடுக்கறதுனால அந்த பணம் நமக்கு விரும்புவதற்கு உட்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தது என்ன? நவா அரே பிரம்மண காமாய. இந்த இடத்துல பிரம்மங்கிற வார்த்தைக்கு பிராமணன் அர்த்தம். பிராமணன், பிரம்மங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கு. பரமாத்மா, வேதம், இது போல பல அர்த்தம். இந்த இடத்துல பிராமணன். நான் பிராமணனை நேசிக்கின்றேன். பிராமணனை நேசிக்கின்றேன்னு சொன்னால் நல்ல ஒழுக்கமுடையவர்கள், வேதம் படித்தவர்கள். இந்த இடத்துல பிராமணன்கிறது சான்றோர்கள் அர்த்தம். அதாவது அறிவை உடையவர்கள், தர்மத்தை போதிப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை நான் நேசிக்கின்றேன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. உனக்கு அவர்களால் பலன் இருப்பதனால் நேசிக்கின்றாய்.
அதற்கு அடுத்தது நவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி. க்ஷத்ரம்னா இந்த இடத்துல க்ஷத்திரியர்கள். க்ஷத்திரியர்கள்னா நம்ம நாட்டை காப்பாற்றுபவர்கள், நாட்டுக்காக தியாகம் செய்பவர்கள். நான் ராஜாவை நேசிக்கிறேன் அல்லது சோல்ஜர்ஸ் அவங்களையெல்லாம் நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அதுவும் நமக்கு அவர்கள் பலன் கொடுக்கின்ற காரணத்தினால் நேசிக்கின்றோம். நமக்கு பலன் கொடுக்கவில்லைன்னா நேசிக்க முடியாது. அதற்கடுத்தது நவா அரே லோகானாம் காமாய. லோகான விதவிதமான உலகங்கள், இடம், இந்தியா அமெரிக்கா அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். லோகம்னா நம்ம வாழ்கின்ற இடம். எனக்கு இந்த நாடு பிடிக்குது அந்த நாடு பிடிக்குதுன்னெல்லாம் சொல்கிறோம். அந்த இடத்தையும் நம்ம உண்மையிலே நேசிப்பதில்லை. நம்ம நேசிக்கிறது நம்மைத்தான். ஏன்னா அந்த இடம் நமக்கு சுகத்தை கொடுப்பதனால், பிரயோஜனமாக இருப்பதனால். இப்போ லோகம்னா விதவிதமான இடம், அல்லது வேற லோகம் கூட எடுத்துக்கலாம். பிரம்மலோகமோ அல்லது பித்ருலோகமோ, எந்த லோகத்தையெல்லாம் கேட்குறோம். இந்த லோகம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். அது நமக்கு அது சுகம் கொடுத்தால். அதற்கடுத்தது நவா அரே தேவானாம் காமாய தேவா பிரியா பவந்தி. தேவர்கள், நம்ம விதவிதமான தேவர்களை வழிபடுறோம். கருட தேவன், இந்திரன், இப்படிப்பட்ட எத்தனையோ தேவர்களை எல்லாம் நம்ம வழிபடுறோம். பிரார்த்தனை ஸ்லோகங்கள்லையும் நம்ம வழிபடுறோம். அது எதற்கு? நமக்கு அவர்கள் அனுகிரகம் செய்வதனால். இப்போ தேவர்களை நம்ம விரும்புவதும் நமக்காகத்தான். பிறகு அதற்கு அடுத்தது பூதானாம் காமாய பூதானி பிரியாணி பவந்த். இங்க பூதானினா மற்ற உயிரினங்கள், மனிதர்கள், பிறகு மற்ற விலங்கினங்கள். பசுவை நம்ம நேசிக்கிறோம். சில பேர் வீட்டுக்கு காவலுக்கு நாய், அதை நேசிப்பார்கள், பூனையை நேசிப்பார்கள், எத்தனையோ மிருகங்களை, கிளியை நேசிப்போம். இப்படி எத்தனையோ மிருகங்கள் மீதெல்லாம் நமக்கு அன்பு செலுத்துகின்றோம். காரணம் என்னன்னா அது நமக்கு இன்பத்தை கொடுப்பதனால். பிறகு முடிவுரை செய்கின்றார். இப்படியே எவ்வளவு சொல்றது, சில உதாரணங்களை சொல்லிட்டு சொல்றார். நவா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இங்கே சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டது. கணவன், மனைவி, புத்திரன், வித்தம், பிராமணன், க்ஷத்ரியன், பிறகு லோகங்கள், அதற்கு பிறகு தேவர்கள், இப்படியெல்லாம் சொல்லிட்டு சர்வம்னு போட்டுறார். எதை நீ எதை விரும்பினாலும் அதற்காக அதை விரும்பவில்லை. பிறகு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீ எதை விரும்பினாலும் அதை உனக்காகத்தான் விரும்புகின்றாய். இந்த சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அதோட ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் டாபிக் அதோட முடிவடைகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் 4 கருத்துக்கள்னு பார்த்தோம். முதல் கருத்து அதோட முடிவடைகின்ற. எத்துடன் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அதோட ஒரு கருத்து முடிவடைகிறது. அதைத்தான் நம்ம இதுவரை பார்த்து முடித்தோம். இதில் என்ன நம்ம இந்த ஸ்டேஜில் புரிஞ்சிருக்கோம்? என்னுடைய சாத்தியம் அனாத்மா அல்ல, அவ்வளோதான் சாரமே. இந்த முழு பகுதியினுடைய சாரம் என்னுடைய சாத்தியம் அனாத்மா அல்ல, என்னை தவிர வேறு எதுவும் சாத்தியம் அல்ல. என்னுடைய சாத்தியம் ஆனந்தம். இப்போ என்னுடைய சாத்தியம் அனாத்மா அல்ல அப்படின்னா அடுத்த கேள்வி, பிறகு என்னுடைய சாத்தியம் என்ன? சாத்திய ஆபாசம் தெரிஞ்சிட்டோம். இனி சாத்திய தர்ஷனம் 2வது டாபிக், அதை இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ முதல் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். 2வது தலைப்புக்கு வருகின்றோம். இதனுடைய அடுத்த ஒரு வரி தான் அடுத்த டாபிக். என்னது? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக. அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப். மந்திரத்தில் ஃபுல் ஸ்டாப் இல்லை, அர்த்தத்தில் ஃபுல் ஸ்டாப். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக. இந்த வரி 2வது கருத்தை குறிக்கின்றது. 2வது தலைப்பு அல்லது கருத்து என்ன? சாத்திய தர்ஷனம். எது சாத்தியம் அப்படிங்கிறத யாக்ஞவல்கியர் அறிமுகப்படுத்துகின்றார்.
எது சாத்தியம் அல்லன்னு சொல்லி பிறகு எது சாத்தியம். ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு ரூட் கேட்டோம்னா சில பேர் ஒரு ரூட்டு சொல்லுவார்கள். இப்படி ஒரு ரூட்டு போகும், அதில் போகக்கூடாது, இப்படி ஒரு ரூட்டு போகும், அதில் போகக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் இப்படி ஒரு ரூட்டில் அதில் போகணும்னு சொல்லுவார்கள். அதுவும் நமக்கு தேவை. எதுலையெல்லாம் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு எதில் போகணும்னு தெரிஞ்சுக்கிறது போல எது சாத்தியம் அல்லன்னு காட்டி பிறகு ஒரே ஒரு வரியில் மிக அழகாக சொல்கிறார். எது சாத்தியம்? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக. ஆத்மா, ஆத்மாதான். வா, வை அப்படின்னா இந்த இடத்துல உண்மையில் அரே. மீண்டும் மைத்ரேயி அழைக்கின்றார். ஹே மைத்ரேயி, அரே மைத்ரேயி, ஆத்மாதான் திரஷ்டவ்யக. திரஷ்டவ்யகங்கிறது அடையத்தக்கது. ஆத்மாதான் அடையத்தக்கது. இப்போ நம்ம இந்த டாபிக்ல இருப்போம். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோங்கிறது அடுத்த விசாரம். அது மூன்றாவது கருத்து. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக. அதாவது திரவியமோ மனிதர்களோ அல்லது எதுவுமே நான்கிறத தவிர மீது எதுவுமே சாத்தியம் அல்ல அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா நான் தான் சாத்தியம். ஆத்மாதான் திரஷ்டவ்யக. இங்க திரஷ்டவ்யக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இலக்கணப்படி, கிராமர் படி திரஷ்டவ்யக என்றால் பார்க்கப்பட வேண்டும். திரஷ்டவ்யகன பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ரிஷிகேஷக திரஷ்டவ்யக அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிஷிகேஷ் பார்க்கப்பட வேண்டும். புஸ்தகம் திரஷ்டவ்யம், புஸ்தகம் பார்க்கப்பட வேண்டும். ஹஸ்தக திரஷ்டவ்யகன கையானது பார்க்கப்பட வேண்டும். மயா என்னால் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆத்மா திரஷ்டவ்யக அப்படின்னா ஆத்மா பார்க்கப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் கருத்து இந்த திரஷ்டவ்யகங்கிறது இலக்கணப்படி அந்த பொருள். ஆனால் இந்த இடத்துல எப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் அபரோக்ஷதையா ஞாதவ்யக அப்படிங்கிறது முதல் பொருள். அபரோக்ஷதையா ஞாதவ்யக, அதாவது திரஷ்டவ்யம் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அபரோக்ஷமாக அறிய வேண்டும். அபரோக்ஷமாகங்கிறத பிறகு பார்ப்போம். சுருக்கமாக ஞாதவ்யக அறியப்பட வேண்டும். பார்க்கப்பட வேண்டும் இஸ் ஈக்குவல் டு அறியப்பட வேண்டும். ஆத்மா அறியப்பட வேண்டும். எப்படி அறியப்பட வேண்டும்? இங்க திரஷ்டவ்யகங்கிறதுக்கு ஞாதவ்யகன்னு அர்த்தம். அது எப்படி பார்க்கப்பட வேண்டும்ங்கிறத அறியப்பட வேண்டும்னு எப்படி பொருள் சொல்ல முடியும்னா, நம்ம வழக்கத்தில் பார்த்தல் அப்படிங்கிறத அறிதலுக்கு பல சமயத்தில் பயன்படுத்துவோம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நுகர்ந்து பார்த்தேன், போய் பார்த்தேன் அப்படின்னால நுகர்ந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தேன்னா என்ன அர்த்தம்? நான் மோர்ந்து பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், தொட்டு பார்த்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே தொட்டு கண்ணில் பார்த்தோம்னு அர்த்தம் இல்லை, தொட்டு அறிந்தேன், நுகர்ந்து அறிந்தேன். கேட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம். கேட்டு பாரு அப்படின்னா அந்த இடத்துல பார் அல்லது கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிறனுடைய அர்த்தம் கேட்டு அறி அப்படின்னு அர்த்தம். அதே போல திரஷ்டவ்யக அப்படின்னா ஞாதவ்யக அறியத்தக்கது. பொதுவாக நம்ம ஒரு பொருளை எப்படி அறிவோம்? எல்லா பொருள்களையும் நான் அறிபவனா இருந்து ஒரு பொருள் அறியப்படுவதா இருக்கும். என்னைக்குமே நான் இதை அறிகின்றேன்னு சொன்னா உடனே திருஷ்ய விவேகம் வந்துடும். அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. நான் இதை அறிந்தேன்னு சொன்னா நான் எதை அறிந்தேனோ அது வேறு, நான் வேறு தான். காரணம் என்ன? அறிபவன் தான் ஒரு பொருளை அறிய முடியும். இப்போ ஆத்மா அறியப்பட வேண்டும்னு சொன்னா என்ன ஆயிரலாம்? நான் ஆத்மாவை அறிய வேண்டும் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்? ஆத்மாங்கிறது ஏதோ ஒரு திரவியம், ஒரு பொருள்.
அதை நான் அறியணும்னு ஆயிரும். அதனால இங்கே அபரோக்ஷதையா ஞாத்தவ்யக. அபரோக்ஷதையா ஞாத்தவ்யகன்னு சொன்னா ஒரு பொருளாக அறியாமல். பரோட்சம்னா நமக்கு வேறாக அறியுது. இங்க இடத்துல ஆத்மாவை அறிதல் அப்படின்னு சொன்னா அபரோக்ஷதையா ஞாத்தவ்யம். இங்க அபரோக்ஷங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளாக அல்லாமல் அறிய வேண்டும். ஆப்ஜெக்டா இல்லாம இந்த ஆத்மாவை அறிய வேண்டும் அப்படின்னு திருஷ்யமாக இல்லாமல் அறிய வேண்டும். அபரோக்ஷதையா இஸ் ஈக்வல் டு அதிருஷ்யதையா. திருஷ்யமாக இல்லாமல் அறிய வேண்டும். ஆத்மாவாரே திரஷ்டவ்யக. ஆத்மா திரஷ்டவ்யக இஸ் ஈக்வல் டு ஆத்மாவானது ஒரு பொருளாக இல்லாமல் அறிய வேண்டும். அப்படின்னா ஆத்மாவை ஆத்மாவாக அறிய வேண்டும், ஒரு ஆப்ஜெக்டா இல்லாம அறிய வேண்டும். இல்லையே நான் அறிகின்றேனேன்னா, இந்த உடம்பை அறிகின்றேன், மனசு அறிகின்றேன்னா, அந்த இடத்துல மனம் உடம்பெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது, அது வேறு நான் வேறு ஆயிடுறேன். ஆத்மா வேறாக இல்லாமல் அறிய வேண்டும். இது ஒரு பொருள். திரஷ்டவ்யக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் அபரோக்ஷதையா ஞாத்தவ்யக. இரண்டாவது பொருள் இந்த தவ்யம் அப்படிங்கிற ஒரு சொல்லு தான் சேர்ந்துள்ளது. அதுக்கு இரண்டாவது பொருள் தர்ஷன அர்ஹக. அர்ஹார்த்தே யோக்யதா. யோக்யதா அப்படின்னா ஆத்மாதான் அறிவதற்கு யோக்கியதையான பொருள். டிசர்வ் அப்படின்னு அர்த்தம். இப்ப ரிஷிகேஷக திரஷ்டவ்யக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரிஷிகேஷ் என்கின்ற இடமானது பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இனி ஒரு அர்த்தம் திரஷ்டவ்யகங்கிறதுக்கு பார்க்க யோக்கியதையான இடம், பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பார்க்க வேண்டிய இடம், பார்க்கப்பட வேண்டும். பார்க்க வேண்டிய இடம்னா எத்தனையோ இடம் இருக்கு. அது ஒரு நல்ல இடம். ஏன்னா ஹிமாலயத்தினுடைய ஆரம்பம், இமயமலையினுடைய ஆரம்பம், அதுக்கு தகுதி இருக்கு. அந்த இடத்தை பார்க்கிற வேண்டிய அளவுக்கு அந்த இடத்துக்கு யோக்கியதா தகுதி இருக்கின்றது. அப்படி இந்த தவ்யம்ங்கிற வார்த்தையை சேரும் பொழுது திரஷ்டவ்யம், ஸ்ரோத்தவ்யம், மந்தவ்யம், அந்த தவ்யம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று செய்யப்பட வேண்டும், இனி அர்ஹம், அதற்கு தகுதி இருக்கின்றது. அது எதை குறிக்குதுன்னா இந்த ஆத்மாதான் அடையத்தக்கது, மீது எதுவுமே சாத்தியமாக அடையத்தக்கது அல்ல. நம்முடைய சாத்தியம் ஆத்மாங்கிறது அது குறிக்கிறது. திரஷ்டவ்யக அப்படின்னா அதுதான் அறிவதற்கு யோக்கியதையானது. நீ ஆத்மாவை அறியாம வேற எதை அறிஞ்சாலும் சம்சாரியாகத்தான் இருப்பாய். ஆத்மாவை அறிஞ்சாதான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். இதை நாரதரும் சனத்குமாரிடர் சொன்னார் அல்லவா, மந்திரவிதேவ அஸ்மி ந ஆத்மவித்து. நான் எத்தனையோ வித்தியைகளை எல்லாம் அறிஞ்சிட்டேன், ஆனால் ஆத்மவித்து தரதி சோகம் ஆத்மவித்து. ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கின்றான் அப்படின்னு சொன்னது போல அறியத்தக்கது ஆத்மா. இது எதை குறிக்கின்றது? ஆத்மா சாத்தியம். இப்படி இரண்டு பொருள். முதல் பொருள் ஆத்மா அறியப்பட வேண்டும். எப்படி? ஒரு பொருளாக அல்லாமல் அறியப்பட வேண்டும். இரண்டாவது பொருள் இந்த ஆத்மாவானது அறிவதற்கு யோக்கியதையானது. இந்த ஆத்மானாலதான் புருஷார்த்த சித்தி பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். இதோட இரண்டாவது கருத்து முடிவடைகின்றது. இந்த மந்திரத்துல 4 கருத்து இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று எது சாத்தியமல்லன்னு காட்டுறது, அதை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது என்ன வரும்? எது சாத்தியம், அதையும் காட்டிட்டார். இப்ப நமக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? ஆத்மா சாத்தியம், அனாத்மா சாதனம்.
அனாத்மா சாதனை, அது சாத்தியம் அல்ல, லட்சியம் அல்ல. இப்போ ஆத்மா சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கு சாத்தியம் என்னன்னு தெரிஞ்சாச்சு, எதை நம்ம அடையணும்னு தெரிஞ்சாச்சு, எதை நமக்கு அடையக்கூடாது, அது எது நம்முடைய லட்சியம் அல்லன்னு தெரிஞ்சாச்சு. லட்சியம் அல்லன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்? அதிலிருந்து நம்ம புத்தியை எடுத்தரணும், சாத்திய புத்தியை எடுத்தரணும். அது ஒரு வெறும் சாதனை தான், சாத்தியம் அல்லங்கிற புத்தியை நம்ம எடுத்தரணும். பல பேர் பணம் புகழ் இதுக்கெல்லாம் முழு வாழ்க்கையே ஏன் அர்ப்பணிக்கிறார்கள்னா சாத்திய புத்தி அதில் இருந்ததுனால தான். சாதனைங்கிற புத்தி அதில் இருந்துடுதுன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன? அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பார்கள். பிறகு அதிலிருந்து விலக முடியும். அதை முதல்ல செஞ்சிட்டார். இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமல்ல, அனாத்மாக்கள் அனைத்தும் சாதனை, ஆத்மா சாத்தியம். அதுதான் திரஷ்டவியகங்கிற ஒரே ஒரு சொல்லல சொல்லிட்டார். இந்த பகுதியிலேயே முழு உபனிஷத்தினுடைய சாரம் நமக்கு கிடைக்குது. எது அனாத்மாவோ அது சாத்தியம் அல்லன்னு சொல்லிட்டார், அது தர்க்க ரீதியா நிலைநாட்டினார். பிறகு சாத்தியம் என்னங்கிற அறிமுகமும் வந்தாச்சு. ஆத்மாவா அரே திரஷ்டவியக, இந்த ஒரு சொல்லே போதும் நமக்கு. ஆத்மாதான் அறியத்தக்கது. இனி அடுத்த மூன்றாவது கேள்வி வருகின்றது. இந்த ஆத்ம பிராப்திக்கு ஆத்மாவைத்தான் நான் அடையணும், ஏன்னா அதுக்குத்தான் யோக்கியதை இருக்கு. இந்த ஆத்மாவை அடைவதற்கு அல்லது சாத்தியமாக இருக்கின்ற ஆத்மாவை நான் அடைவதற்கு சாதனை என்ன அப்படின்னு அடுத்த மூன்றாவது கேள்வி வருகிறது. என்ன, இப்போ எனக்கு எது சாத்தியம்னு தெரிஞ்சாச்சு, ஆத்மாதான் சாத்தியம்னு தெரிஞ்சாச்சு. இந்த சாத்தியமான ஆத்மாவை நான் அடைய வேண்டும். அந்த ஆத்மாவை அடைய சாதனை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கின்றார். இப்பொழுது நம்ம மூன்றாவது கருத்துக்கு செல்கின்றோம். சாத்திய பிராப்தி உபாயம், சாத்தியத்தை அடைய உபாயம். இங்க சாத்தியம் ஆத்மா, இந்த ஆத்மாவை அடைய உபாயம் என்ன, அதை இங்கு சொல்கின்றார். அடுத்த பகுதி, ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யக மைத்ரேயி. மீண்டும் ஏ மைத்ரேயி, ஸ்ரோதவ்யக மந்தவ்யக நிதித்யாசிதவ்யக. இது மூன்றாவது போர்ஷன். இதுல சாத்தியத்தை அடைய உபாயத்தை குறிப்பிடுகின்றார். இந்த மூன்று சொற்களும் சாத்திய பிராப்தி உபாயம். இங்க சாத்தியம் ஆத்மா. அந்த ஆத்மாவை அடைவதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஸ்ரோதவ்யக மந்தவ்யக நிதித்யாசிதவ்யக. எல்லாத்துக்கும் இந்த மூணு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சு இந்த மூணு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் இங்கு இல்லை. ஸ்ரோதவ்யகன கேட்கப்பட வேண்டும், ஸ்ரோதவ்யக. மந்தவ்யகன சிந்திக்கப்பட வேண்டும், நிதித்யாசிதவ்யகன தியானிக்கப்பட வேண்டும். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யக. ஸ்ரவணம் மனனம் நிதித்யாசனம். ஸ்ரவண மனன நிதித்யாசனம் சாதனை. இந்த மூன்று சாதனை. என்ன சாத்தியம்? ஆத்மா சாத்தியம். எது சாத்தியம் அல்ல? அனாத்மா சாத்தியம் அல்ல. அவ்வளவுதான். இனி நம்ம இதனுடைய விசாரத்திற்கு செல்லலாம். இங்க ஸ்ரோதவ்யக அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கொள்வோம். இங்கேயும் தவ்யம்னு இருக்கு. ஸ்ரோதவ்யம் கேட்கப்பட வேண்டும். நம்மால், அஸ்மாபிகின்னு அர்த்தம், நம்மால் கேட்கப்பட வேண்டும். இதற்கு சப்ஜெக்ட் என்னன்னா அதே ஆத்மா தான். இந்த திரஷ்டவ்யக ஸ்ரோதவ்யகன்னு அப்படியே சேர்ந்து சொல்லிட்டு போறார். இப்போ ஆத்மா ஸ்ரோதவ்யக அப்படித்தான் இங்க வாக்கியம் இருக்கு.
ஆத்மா கேட்கப்பட வேண்டும். ஆத்மா கேட்கப்பட வேண்டும். முன்ன பார்க்கப்பட வேண்டும்னு சொன்னார். பார்க்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம்? சாத்தியமாக அறியப்பட வேண்டும்னு புரிஞ்சுட்டோம். அது அறியப்பட வேண்டும்னு புரிஞ்சுட்டோம். அந்த அறிவதற்கு சாதனை ஸ்ரோத்தவ்யகன்னு சொல்றார். ஆத்மா கேட்கப்பட வேண்டும். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மா கேட்கப்பட வேண்டும்னு என்ன அர்த்தம் என்றால், இப்ப நான் கிராமக கந்தவ்யக அப்படின்னு சொல்றேன். கிராமமானது அடையப்பட வேண்டும். ஒரு கிராமத்துக்கு நம்ம போகணும்னு சொல்றேன். இப்ப கிராமம் அடையப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த கிராமமானது அடையப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த கிராமத்தை அடையிறதுக்கு நான் என்ன செஞ்சாகணும்? வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு செல்ல வேண்டும் அர்த்தம். இப்ப கிராமக கந்தவ்யகங்கிறதுக்கு வாகனம் ஆரோடவ்யம் அப்படின்னு அர்த்தம். வாகனத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதே போல நான் ஒருவரிடம் சொல்றேன், முகம், உங்களுடைய முகம் இருக்கே, அந்த முகத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தர்கிட்ட சொல்றேன், உங்க மூஞ்சியை நீங்க பாருங்கன்னு சொல்றேன். அவர் என்ன பண்ணுவார்? உங்க மூஞ்சி நீங்க பாருங்கன்னு சொன்னா அவர் உடனே என்ன பண்ணுவார் தெரியுமோ? ஒரு கண்ணாடியை எடுத்து பார்ப்பார். நான் என்ன சொன்னேன்? நான் உங்க மூஞ்சி தானே பார்க்க சொன்னேன், கண்ணாடிவா பார்க்க சொன்னேன்னு நான் கேட்க மாட்டேன். உங்க மூஞ்சியை நீங்க பாருங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கண்ணாடி எடுத்து பார்ப்பார். அப்ப நான் சொன்னது உங்க மூஞ்சியை நீங்க பார்க்க சொன்ன, நீங்க கண்ணாடியை பார்க்கறீங்களேன்னா அவர் என்ன சொல்றார்? அந்த கண்ணாடியில தான் என்னோட மூஞ்சி தெரியும், அதனால நான் என் மூஞ்சியை தான் பார்க்கறேன்னு சொல்லுவார். அதே போல ஆத்மா கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா எங்க போனா ஆத்மா நம்ம அறிய முடியுமோ அதை நம்ம கேட்கணும். ஆகவே வேதாந்தக ஸ்ரோத்தவ்யக அப்படின்னு அர்த்தம். ஆத்மா ஸ்ரோத்தவ்யகங்கிறதுக்கு அர்த்தம் எதற்குள்ள போனா ஆத்மாவை அறிய முடியுமோ அதை கேட்கணும். அது வேதாந்த பிரமாணம். சங்கரர் சொல்றார், ஆச்சாரியதக ஆகமதக ஸ்ரோத்தவ்யக ஆத்மா. ஆச்சாரியருடைய ஆகமத்தினுடைய வாக்கியத்தை கேட்க வேண்டும். எதற்கு? நான் ஆத்மாவை அறிய. என்னுடைய முகத்தை நான் பார்க்க எப்படி நான் கண்ணாடியை பார்க்கின்றேனோ அதே போல ஆத்மாவை அறிய வேதாந்த சிரவணமானது மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பகுதியில் மேலும் நாம் விசாரம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.